ஓகே, இந்த வீடியோ நம்ம எஸ்பிபிஓட ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் ஒன்று போட்டு பார்ப்போம். ஆனா செக்ஷனல் மார்க் டெஸ்ட்ல ஒண்ணுமே ஓப்பன் ஆகல. ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா, மெயின் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இந்த வியூ ரிசல்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் ஓபன் பண்ணி ஒரு மார்க் டெஸ்ட் போடலாம் அப்படின்னு போட்டா பூரா ஜனவரியா கேட்டு வச்சிருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க, அட்டன் பண்ணதே 9, அதுல வந்து 4 தப்பா இருக்கு. அனாலிசிஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் என்ன நிலைமையில வந்து இந்த மார்க் டெஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னு. அந்த லெவலுக்கு வந்து டிஃபிகல்ட்டா கேட்டு வச்சிருந்தாங்க. ஸோ பாத்தீங்களா, 76.69. ஸோ அதனால வந்து அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், பாதியிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு செட் ஆகாது. கடைசி 5 மார்க் டெஸ்ட்ல வர்ற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு அதை எடுத்து போடுவோம். ஓகேவா? ஏன்னா வந்து ஜனவரி மாசம் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அக்டோபர் மாசத்தோட எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி மேக்சிமம் 6 மாசம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஓகேவா? ஸோ அதனால இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்டே போட்டுடலாம். ஸோ ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்ல குவான்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ டைம் வந்து எவ்வளோ ஆச்சு? 8:30 ஆச்சு. ஸோ ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போட்டோம் அப்படின்னா நைட்டு 12 ஸோ அதனால குவான்ஸ் மட்டும் நம்ம டைரக்டா லைவா அட்டன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் தான் கொடுக்கணுமா? ஹிந்தி கொடுக்க கூடாதா? தெரியாதே, என்ன பண்ண? ஓகே, ஸ்டார்ட். ஓகே, ரீசனிங். நான் பதறிட்டேன் குவான்ஸ்ன்னு சொன்னதுன்னு. என்னடா அது எடுத்தோன்ன கேஸ் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. ஓகே, இந்த செஷனை சப்மிட் கொடுத்துருவோம். அடுத்து வந்துட்டான்ல அஞ்சாடா, அருமைடா. இதெல்லாம் தொட்டன்னா வச்சுக்கீங்களேன், போடலாம், ட்ரை பண்ணுவோம். இதுவும் நல்லா இருக்கு, அருமையா இருக்கு பார்க்கவே. இல்லைங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா போவோம், பொறுமையா இருப்போம். நமக்கு ஏத்த ஒரு பீஸ் வரும், அதை போட்டு புரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய ஆளுகிட்ட போவோம். இதுவும் போடலாம் எனக்கு தெரிஞ்சு. எஸ். 35 கொஸ்டின் வேணாடா, இவ்வளவு இருக்கு. ட்ரை பண்ணுவோம், என்ன ஆயிரப்போகுது. ஓகே, ட்ரெயின் சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நல்லா இருக்கு பார்க்கவே. பிகினர்ஸ் யாராவது இருக்கீங்க, இப்பதான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இப்பதான் நான் ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பிபி மாத்திரை எடுத்து வச்சுங்க பக்கத்துல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன சொல்றது, பதட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பதட்டப்படுறாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது, எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றதே தெரியலையே. 62, இது வேண்டாம். ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பெண்ணு எழுதிக்குவோம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த போட் எம் டில் வாட்டர் 3 கிலோமீட்டர் ஹார்ஸ் மோர் தென் தி ஸ்பீட் ஆஃப் தி என் டில் வாட்டர் ஸ்டில் வாட்டர். டைம் டேக்கன் பை த போட் எம் டு கவர் 87 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் 3 ஹார்ஸ். ஓகே, எம் 3 ஹார்ஸ் டவுன் ஸ்ட்ரீம். அப்போ 87 3 அப்படின்னா எனக்கு 29. இது என்னது? u பிளஸ் வி. யாரோடது? எம்மோட. ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே போட்டு okay 3 hours which is 25% less than the time taken by n to cover 80 kilometer upstream. அப்ப 80 kilometer upstream 4 எனக்கு 20. யாரோடது? n. u minus v. இது வந்து ஓகே, இது 1 இது 2 போட்டுக்கலாம். இது என்னோடது. ஓகேவா? boats are rowing the same river. ஓகே, அப்ப v வந்து சேம் தான். ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஓகே, இது v1 v2 டிஃபரெண்டா இருக்கு.
ஓகே. போட்டி எம். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கவர் பை போட்டி எம் இன் 5 hours. டிஸ்டன்ஸ் என்ன? ம் எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 87. 87 வந்து போடுவோம். 87 5 hours வராதே. எதை வச்சு கொடுத்துருக்காங்க? ஸ்பீட் ஆஃப் த போட் எம் டில் வாட்டர் 3 hours more than. ஓகே, அப்போ எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. யூ வந்து U1 வந்து U2 விட 3 கிலோமீட்டர் அதிகம். 3 கிலோமீட்டர் இது வந்து அதிகம் ஸ்பீடு. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? இதை வந்து x+3, இவனை வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் இதோட சைஸ் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ 29 இஸ் ஈக்குவல் டு x+3 + v 20 x - v. ஓகே, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 2x + 3 எனக்கு எவ்வளவு வரும்? 49 46. எக்ஸோட வேல்யூ 26. ஓகே, அப்போ இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 26. தப்பா வர மாதிரி இருக்கு. 46 23 மாங்காமடையா. 23 அப்படின்னா இவன் 26, இவன் வந்து 23. இப்போ -3, இவனும் -3. ஓகே, சாரி, இவன் +3. ஏன் இன்னைக்கு ரொம்ப ரோல் ஆகுது? ஓகே, எம்மோட இது வந்து 5 hours. எம்மோடது வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்மோடது வந்து 26 +3 அப்படின்னா -3 26 அப்படின்னா எனக்கு 23 × 5 ஃபர்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் கவர் பை n இன் 6 hours. என்னோட ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 23. டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப்படின்னா 26. 26 × 6 எனக்கு பார்த்தாலே தெரியுது. குவான்டிட்டி 2 வந்து கிரேட்டர் தென் குவான்டிட்டி 1. இது போடலாமா? இது பார்த்தாலே பயமா இருக்கே, கும்பி பாகமா இருக்கே. இது வேண்டாம். ஆஹா, நல்லா இருக்கே பாக்க. ஆப்பு வச்சிருக்கோம், போடுவோம். இந்த டேபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, show that manufacturing cost of 4 different types of items. ஓகே, ஓகே, பாட்டில், கிளாஸ், ஓகே. ப்ராஃபிட் இன் ருபீஸ் தந்திருக்காங்க. ரைட்டு. ஓகே, ருபீஸ்ல the tax as a percentage of a gross profit. இதெல்லாம் வந்து வேண்டாம் 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 வேண்டாம். இது புது வார்த்தையா இருக்கு. நமக்கு வந்து எக்கானமில கிராஸ் நெட் படிச்சாலே கன்ஃபியூஸ் ஆயிரும். இது வந்து வேண்டாம். என்ன கொடுத்துருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் வித்ட்ராவல் 400. வேணாம் 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 வேணாம். வருவோம். அவசரப்பட வேண்டாம். மார்க்கே கொடுத்துருவோம். இன்னும் நமக்கு 38 நிமிஷம் இருக்கு. வெற்றிகரமா ஒரு சம் போட்டோம். single digit natural number. Okay, neither of them is 0. Digit of the AB வந்து is equal to B. Digit sum of the AB வந்து equal to B. Okay, and the digit of the sum of the product of A and B more than 4. Okay, 1 2னா வராது. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏயும் பியும் நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி வந்து மோர் தென் 4. ஓகே, அப்போ வந்து நான் 1 2 போட்டா எனக்கு ஆன்சர் 2 தான் வருது. 2 3 போட்டா அப்படின்னா 6 வருது. ஓகே, 2 3 போட்டா 6 வருது. ஐயோ, 9 நம்பர் போடணுமா? the product of A and B cannot be single digit natural number. A வந்து பெருசு, சிங்கிள் டிஜிட் கிடையாது. அப்போ 3 4, அப்போ வந்து இங்க தான் வரும். 4 3 12. இது ரொம்ப பெருசா வருமேடா. 2 digit prime integer.
ஓகே, ட்ரை பண்ணுவோமா? எனக்கு என்னமோ மனசு ஏதோ உறுத்துது. என்ன சொல்லியிருக்காங்க? கன்செகட்டிவ் சிங்கிள் டிஜிட் நேச்சுரல் நம்பர் 4 3 5 4 6 5 7 6 அதுக்கப்புறம் 8 7 9 8. இவ்வளவு பெருசா வருதே, இவ்வளவு ஒன்றதுக்கு போட்டேன் அப்படின்னா நான் எங்க போறது? டிஜிட் ஆஃப் த சம் ஆஃப் த ஈக்குவல் டு பி அண்ட் டிஜிட் ஆஃப் த சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. என்னடா கொடுத்துருக்கீங்க? டிஜிட் சம் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட்ல வர்ற டிஜிட்டை வந்து பிளஸ் பண்ணோம் அப்படின்னா பிக்கு ஈக்குவலா. ஓகே, சப்போஸ் நான் வந்து 4 இன்டூ 3 போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 12. இது ரெண்டையும் பிளஸ் பண்ணேன் அப்படின்னா 3. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போ பியோட வேல்யூ வந்து 3 அண்ட் டிஜிட் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி மோர் தென் 3. அப்போ இது வராது. ஐயோ, இப்படிதான் அசிங்கப்படுறது. அப்போ எனக்கு வந்து 4 அண்ட் 3 வராது. 5 அண்ட் 4 அப்படின்னா எனக்கு 20. ஃபர்ஸ்ட் கேஸ் 20 அப்படின்னா 2. என்ன சொல்லியிருக்கான்? மோர் தென் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி மோர் தென் 4. சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஓகே. அப்ப இதுவும் வராது. அப்ப இவனும் வரமாட்டான். 30 இவனும் வரமாட்டான். 42 வருவான். அப்ப இவன் வருவான். 42 அப்படின்னா எனக்கு எவ்வளவு வரும்? 42 அப்படின்னா 6. எம்மோட வேல்யூ 6. ஓகே, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ஏ அண்ட் பி cannot be the single digit natural number. ஓகே, கரெக்ட். அடுத்தது 8 7 அப்படின்னா எனக்கு என்ன வருது? 8 7 8 7 56 56 11. எம்மோட வேல்யூ 11. 8 7 72. அப்போ 9. 3 பாசிபிலிட்டி வந்திருக்கு. எம் அண்ட் என் ஆர் 2 டிஜிட் பிரைம் இன்டீஜர். இது பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ 9 பிரைம் நம்பர் கிடையாது. 11 தான் பிரைம் நம்பர். அப்ப 11க்கு என்ன வந்துச்சு? 8 7. அப்போ ஏவோட வேல்யூ 8, பியோட வேல்யூ 7, எம்மோட வேல்யூ வந்து 11. எம் அண்ட் என் 2 டிஜிட் பிரைம் இன்டீஜர். அப்ப என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீஜர் தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் சம் வந்து 32. அப்ப என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னையும் எம்மையும் பிளஸ் பண்ணா 32க்கு மேல வரணும், 44க்கு கீழே வரணும். ஓகேவா? ஆனா இதுல வந்து எம் வந்து என்ன விட பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம் வந்து என்ன விட பெருசா இருக்கணும். என்னடா இது? வாய்ப்பு கம்மி இப்போ. நான் கரெக்டா தானே படிச்சுக்கேன். டிஜிட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. டிஜிட் சம் 17 போட்டா இங்க ஒரு நம்பர் இருக்கு 72 9 11. எம் வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காங்க என்னை விட. பாத்தீங்களா? உட்காந்துருச்சு. அதை தாண்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எம்மையும் என்னோட டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னு சொல்லியிருக்காங்க. பி எவ்வளவு? நமக்கு 7. அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து 7 வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உட்கார வச்சிருச்சு பாத்தீங்களா? ஓகே, இது ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவேஷன் 1, the negative root of both equation is minus. Okay, the positive root of the 1 and 2 வந்து okay. X is a single digit even perfect cube. Even perfect cube. அப்போ எனக்கு 8. கரெக்டா?
எஸ் எக்ஸோட வேல்யூ 8. y is the exact multiple of 3 but product of x and y cannot be more than 30. அப்போ y வந்து எனக்கு 3 6 9 அந்த மாதிரி வரும். 3 போட்டேன் அப்படின்னா 24 30க்குள்ளதான் இருக்கு. 6 போட்டேன் அப்படின்னா வராது. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் இது கீழே ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஓகே, இதை தாண்டி வேற எதுவும் தரல. ஓகே, a ஸ்கொயர் மைனஸ் 7r பிளஸ் எனக்கு 16 PA. அப்போ நான் வந்து P வந்து ரைட் சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் PA மைனஸ் அப்படின்னா பிராக்கெட்ல என்ன வரும் அப்படின்னா மைனஸ் 7r 7r மைனஸ் 16 கரெக்டா? ஓகே, நான் அதை வந்து பிராக்கெட்லேயே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன அர்த்தம் மீனிங் வருது அப்படின்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகே, அப்போ நெகட்டிவ் ரூட் ஆஃப் த போத் ஈக்குவேஷன் வந்து 8. ஒன்று வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு 8. ஓகே, இப்போ என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ வந்து மைனஸ் மைனஸ், அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் வந்து ரெண்டையும் ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆல்ஃபா இது வந்து பிளஸ் பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, அப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரூட் வேல்யூவை நான் வந்து பீட்டான்னு வச்சுக்கிறேன். ஓகே, 8 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது என்ன அப்படின்னா ஆல்ஃபா இன்டு பீட்டா. அப்போ பீட்டாவோட வேல்யூ 8. அப்போ என்ன வருது மைனஸ். அப்போனா வந்து எனக்கு மைனஸ்ல வரும், பிளஸ்ஸா இருந்தால் மட்டும்தான் பிளஸ். 7r பிளஸ் 16. ஓகே, இது எப்படி போடலாம்? ஸோ இதை வந்து ஆல்ஃபா பி மைனஸ் 8. ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி மைனஸ் 8 இன்ட்டு 8 8p minus 64 minus 7r minus 16 என்ன வேல்யூ வருது எனக்கு? 16 மைனஸ் ஆச்சுன்னா 54 48 8p plus 7r. ஓகே, ஃபைனல் ஈக்குவேஷன். எடா எஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க மேல. இது எப்படி எழுதுவேன் நான் இப்போ? ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பி ஸ்கொயர் பிளஸ் கியூபி மைனஸ் எஸ். ஸோ அப்போ பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் அவன் சொல்லிட்டா நெகட்டிவ் ஓடது 8 அப்படின்னு. ஸோ அப்போ இதுல அதே மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? பிளஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு மைனஸ் வரும், இங்க வந்து பிளஸ் அப்படின்னா எனக்கு மைனஸ் தான் வரும் ரெண்டுமே. ஓகே, ஆல்ஃபா பீட்டாவை நான் வந்து 8ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இன்டூ பிளஸ் பிளஸ் 8 விச் இஸ் ஈக்குவல் டு கியூ. அடுத்தது பிளஸ் வரும் மைனஸ் வருவோம், மைனஸ் வரும். மைனஸ் கியூ அப்புறம் என்னது 8 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ். இல்ல, எனக்கு ஆன்சர் வந்து வர்ற மாதிரி தெரியல, எங்கேயோ சொதப்பிட்டேன். பாசிட்டிவ் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து ஐயோ இதை மறந்துட்டேன், பார்க்கவே இல்லை பாத்தீங்களா? சொதப்பிட்டேன் இல்லையா? ஸோ அதனால வந்து நான் இந்த கொஸ்டின் வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ டச் விட்டுருச்சு நிறையா. ஸோ அதனால நம்மளால தொடவே முடியல. இதை போடுவோம், நமக்கு ட்ரெயின் சம் வந்து கை வந்த கலை. ஏபிசி 3 ட்ரெயினுக்கு கிராஸ் த டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மு PQR பிளாட்ஃபார்மு. ஓகே,
respectively. Time taken by the train A to cross the platform P வந்து 5. Okay, 5 seconds less than the time taken by train B to cross the platform Q. Okay, அடுத்தது a man who is running with the speed of 10 meters per second can cross train B in opposite direction 4 seconds. Okay, நான் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எழுதுறேன். கீழே என்ன கொடுத்துருக்காங்க, the speed of the train A B C 3 கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே ட்ரெயின் ஏக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணலாம், ட்ரெயின் ஏ வந்து பிளாட்ஃபார்ம் வந்து பிஏ வந்து கிராஸ் ஆகுது. ஓகேவா, அதுக்கு வந்து 5 செகண்ட்ஸ் லெஸ். அப்போ இவன் வந்து அதிகமா இருப்பான். யாரு, டேக்கன் பை பி. பி வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கியூ மைனஸ் 5 செகண்ட்ஸ் லெஸ். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரெயின் பியோட ஸ்பீடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 40, ஏவோட வந்து 80. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், கச்சன்னு வருது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, a man who is running 10 meter per second cross B in opposite direction 4 seconds ஆகுதான். ஓகே, பி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ் ஆகும். பியோட ஸ்பீடு வந்து 40 மைனஸ் 10 30 இன்ட்டு எவ்வளவு 4 120. அப்போ டிபி வந்து எனக்கு 120 தெரிஞ்சிருச்சு. ட்ரெயினோட லென்த் வந்து 120. பியோட பி ட்ரெயின் பியோட லென்த் 120. லென்த் ஆஃப் த சி இஸ் 25% மோர் தென் த லென்த் ஆஃப் த பி. சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 25% அப்படின்னா எனக்கு 40 160. அடுத்தது ட்ரெயின் சி கேன் கிராஸ் பிளாட்ஃபார்ம் இன் 6 செகண்ட்ஸ். ட்ரெயின் சி பிளாட்ஃபார்ம் இன் 6 செகண்ட்ஸ் 70 இன்ட்டு 6 கரெக்டா. ஓகே, அப்ப எனக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 6 கிடைச்சிரும். 420 மைனஸ் 160 வந்து பாத்தீங்க அப்படின்னா 260 கரெக்டா. ஆரோட வேல்யூ 420 260. அப்போ எனக்கு 6 வந்து கிடைச்சிருச்சு. அடுத்தது 6 செகண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, train length of the street is 25 more than, okay, and train C can cross platform R in 6 seconds, which is twice the time taken by A cross platform P. A வந்து P பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிற ட்வைஸ் அப்படின்னா இது வந்து 240 TR பிளஸ் P. அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, ட்ரெயின் ஏவோட லென்த்தும் பிளாட்ஃபார்ம் பியோட லென்த்தும் 240. ஓகே, ஸோ அப்போ இந்த 240 நான் இங்க போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வருது, 3 வருதா. 3 வந்து ரைட் சைடு போச்சு அப்படின்னா எனக்கு 8 40 எவ்வளவு வருது 320 கரெக்டா. 320 எனக்கு டிபி எனக்கு தெரியும், சாரி டிபி வந்து எனக்கு தெரியும் 120. அப்போ எனக்கு வந்து கியூ பிளாட்ஃபார்ம் கியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா கியூ வந்து எவ்வளவு வந்திருக்கு, அஜிஜோ 200 200 தான். 200 ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 260 கரெக்டா. 260. அப்போ நமக்கு என்னென்ன இன்னும் தெரிய வேண்டியது இருக்கு, டிஏ பிளாட்ஃபார்ம் பி வந்து நமக்கு தெரியணும். ஓகே ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் பி 90 மீட்டர்ஸ் லெஸ் தென் த லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் ஆர். ஆரை விட 90 மீட்டர் லென்த் கம்மியா, பி வந்து ஆரோட 90 மீட்டர் லென்த் கம்மி அப்படின்னா எனக்கு 170 பி. ஓகே, கிடைச்சிருச்சுல, எல்லாமே கிடைச்சிருச்சு பி கியூ ஆர். அப்போ இங்க நான் வந்து 170 போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து டிஏ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா வெறும் 70 தான் வருதா. தப்பா இருக்கேன், இங்க இடிக்கிற மாதிரி இருக்கேன். பிளாட்ஃபார்ம் லென்த் பி வந்து 90 லெஸ் தென் தி லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் ஆர். ஆரோடது 260 வந்துச்சு. ஆமா, போட்டு பார்ப்போம். எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சம்
ஆன்சர் என்ன? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் ஏ இன்க்ரீஸ்டு பை எக்ஸ் இன்டு ஒய். எக்ஸ் இன்டு ஒய் நமக்கு தரல. ஓகே, இருக்கட்டும். டேஷ் பர்சன்டேஜ். ஓகே, தென் த டைம் டேக்கன் பை ட்ரெயின் ஏ டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் கியூ. ட்ரெயின் ஏ டு வில் பி 2. ஏ எவ்வளவு? 70. பிளாட்ஃபார்ம் கியூ வந்து 200. 270 வந்து 2 நிமிஷம், 135. அப்போ உண்மையா ட்ரெயினோட 80 ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா 80. 80ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 185 அப்படின்னா 55. ஏய், என்னடா இது தப்பா வருது, எங்கேயோ ஒன்று சொதப்பிட்டேன். மறுபடியும் சொதப்பல். எங்கேயோ மறுபடியும் சொதப்பிட்டேன். which is twice the time taken by A to cross the platform B. Twice the time taken. Okay, அப்பனா 3 அப்பனா 80. கரெக்ட். 240, 180, 20. பிளாட்ஃபார்ம் பி வந்து எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஏன் தப்பா வருது ஆன்சர்? மினிமம் வேல்யூ வந்து ஒய் 5, மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாய்ப்பு இல்லை ராஜா. இப்படி நான் தொட்ட ஆன்சர் வந்துடணும், இல்லைன்னா வந்து அவ்வளோதான், கஷ்டமா போச்சு. லென்த் ஆஃப் த ட்ரெயின் டி வந்து 5z பிளஸ் 25 இன்க்ரீஸ்டு. அதாவது ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா z. தென் டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டி டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் டி. பிளாட்ஃபார்ம் டி கொடுத்துருக்காங்களா? பிளாட்ஃபார்ம் டியே இல்லையேடா. டி whose length is equal to the sum of the length of the P and R. P and R 430 in 10 seconds. 5z plus 25. 10 seconds. ஸ்பீடு z கேன்சல் ஆகாது. இது பிளஸ் இருக்குல்ல. 10z 5z வந்து எனக்கு இந்த சைடு போகும்போது எனக்கு 5z ஆகும். 430 455 கரெக்டா? 455 கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 91. இசட்டோட வேல்யூ 91 எல்லாம் இருக்கா என்ன? 91 இசட் பிளஸ் 5 96 வரணும். எங்கேயோ ஒன்று சொதப்பிட்டேன். ஒரே ஒரு சம் தான் போட்டிருக்கேன். A person invested 800 rupees into scheme A. கொஞ்சம் ஸ்பீடா போடுவோம். scheme A 500 simple interest, 6 years and received 3. ஓகே, 800. ஓகே, scheme A ல 800 5 6 minus 1 இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 6 இயர்ஸ். இன்ட்ரெஸ்ட் வந்து 336. 100. The amount invested by a person in B 170 6 minus 10 20% compound interest. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் பை பி வந்து டி இயர்ஸ் இஸ் 220. இப்போ எனக்கு 44 டி இயர்ஸ் 220 100. 800 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 336 4 2 42 42 5r square minus r minus 42 is equal to 0. minus plus minus 42 அப்படின்னா எனக்கு 210 15 into 14 கரெக்டா? எஸ்.
15 into 14 divide by 5 அப்படின்னு எனக்கு 3. இது நெகட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ எனக்கு ஆரோட வேல்யூ வந்து 3. சரி, ஓகே. ஆரோட வேல்யூ வந்து எனக்கு 3. அடுத்தது இதுல ஆர் வந்து 3. என்ன சொல்லியிருக்காங்க? 3 அப்படின்னா எனக்கு 5 10 500ல 5 மட்டும்தான் இருக்கும். இதோட கேன்சல் ஆயிருமா? 44 அப்படின்னா எனக்கு 220. டீயோட வேல்யூ வந்து 1. டீயோட வேல்யூ 1. ஓகே. என்ன கொடுத்துருக்கான்? எம் இஸ் கிரேட்டர் தென்னா 6. ஓகே. என் இஸ் டேஷ். ஓகே. த ப்ராடக்ட் ஆஃப் எம் என் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. எம் என் வந்து 4. எம் பெருசு அப்படின்னா எனக்கு 4:1. கரெக்டா? 4:1. இதுதான். வேற என்ன வேல்யூ வரும்? வேற எதுவும் வராது. அப்போ எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 விட எங்கடா அது? 6 விட எம் வந்து பெருசு. ஓகே. பெருசு. என் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 1 ஈக்குவல். இதை நான் எப்படி போடுவேன்? எம் என்ன பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். சார்ஜ் போட்டுறேன். ஓகே. இது வந்து நான் போட்டுட்டேன். ஆனா எப்படி ஆன்சர் போடுறதுன்னு தெரியலையே. 1 வந்து ஓகே. ஆன்சர் 1. ஓகே. ஒரு சமுக்கா இவ்வளவு போராட்டம். கேன் பி டிட்டர்மைன்டு. ஓகே. இது போட்டு பாப்பா. கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. மார்க் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் வந்து 180, சோல்டு அட் டேஷ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அண்ட் ஏர்ன்ட் ஆன் 50% ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் ஆர்டிகல் வந்து ஒய். மார்க் பிரைஸ் வந்து 180. இது செல்லிங் பிரைஸ், இது காஸ்ட் பிரைஸ். 50% ப்ராஃபிட் அப்படின்னா எனக்கு வந்து 2x 3x. எக்ஸ் வேண்டாம், எக்ஸ் வேண்டாம், எக்ஸ் வேண்டாம். ஏன்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி எக்ஸ் ஒரு வேரியபிள் தந்திருக்காங்க, குழப்பிக்க வேணாம். sold at a discount of dash percentage. So dash percentage, X percentage வந்து discount. Earned 50% profit. Okay. Cost price of article வந்து Y. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு Y. அப்போ என்ன தந்திருக்காங்க? வேல்யூ வந்து X. X. இது வந்து Y. So Y வந்து நான் combine PQRS with okay QB. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? QB போட்டு பார்ப்போமா? Q வந்து பார்த்தீங்க அப்படின்னா X 10%. 10% அப்படின்னா எனக்கு 160 விளங்கிரும். 10% அப்படின்னா 162. 162 3 அப்படின்னா எனக்கு 5 4 54 இன்ட்டு 2 108. கியூபி கரெக்ட். கியூபி கரெக்ட். அப்ப எனக்கு இது வராது, இது வராது. எனக்கு ஆர்சி மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம். ஆர் வந்து எக்ஸ் வேல்யூ 20% அப்படின்னா 36 144. கரெக்டா? 36 144. இது 3 பண்ணோம் அப்படின்னா எனக்கு 48 அப்படின்னு எனக்கு 96 வரணும். இது ஆர்சி சி வேல்யூ 96. ஆன்சர் கரெக்ட். ஆனா மெயின்ஸ் லெவல் சம் போடுறதுக்கு வந்து லைவ்ல நல்லா இருக்கு. ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. என்னதான் நம்ம வந்து டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னாலும் மண்டை காயுது. ஆனாலும் நல்லா இருக்கு. பெர்சன்டேஜ் ஆஃப் பி வந்து டேஷ் ஏஎஸ். ஓகே. பெர்சன்டேஜ் ஆஃப் பி வந்து ஏ. ஓகே. ஹூ இஸ் 8 years younger than Q. நான் இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்.
Q வந்து 8 years younger. Who is 8 years younger? அப்போ வந்து இவன் வந்து பிளஸ் Q. அதுக்கப்புறம் ரேஷியோ ஆஃப் த P அண்ட் ஆர். Pக்கும் ஆர்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த பெர்சன்டேஜ். ஓகே, ரேஷியோ தந்திருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரேஷியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து பி. அடுத்தது வந்து த ஏஜ் ஆஃப் ஆர். ஓகே, ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 4 years வில் பி ஈக்குவல் டு தி ஏஜ் ஆஃப் கியூ பிஃபோர் சிஎஸ். ஈக்குவல் டு கியூ பிஃபோர் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டக்கு டக்குன்னு போடுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து 28ன்னு வச்சுக்கிறேன். ஏ வந்து 28. அப்ப இவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 36. கரெக்டா? 36. அப்ப பி ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னென்ன இருக்கும்? பிக்கும் ஆர்க்கும். ஓகே, இது வந்து 4. அப்ப 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா 21. அப்ப ஆர் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் 25 இருப்பான். இது வந்து ஈக்குவல் டு கியூ வந்து 36 மைனஸ் 11 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் தப்பு. செகண்ட் 24 8 வருஷத்துக்கு அப்புறம் 32. ஓகே, 24 6 அப்படின்னா எனக்கு 20 5. 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஆர் வந்து 24. கியூ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு 6 8 வருஷம். அப்ப செகண்ட் கரெக்ட். ஆப்ஷன் 2 கரெக்ட். செகண்ட் 20. ஆப்ஷன் 2 கரெக்ட் அப்படின்னா வராது, இவன் வராது. அவ்வளவுதான், நன் ஆஃப் தீஸ் வரும். பாப்பா ட்ரை பண்ணுவா. 28 20 அப்படின்னா 2. இவன் வந்து 10. 4 வருஷத்துக்கு அப்புறம் 14 தப்பு. எனக்கு ஆப்ஷன் 2 ஒன்லி. இது 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 போடலாமா? போடலாம் தான், நல்லா இருக்கு. பட் ஆனா டைம் இல்லையே. ஏதாவது ஒரு மார்க் ஏதாவது இருக்கா? தேடுவோமா? இதுதானே சொதப்பணும். எஸ். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ட்ரெயின் ஆகணும். என்னது? ஓகே, இன்னொரு 9 நிமிஷம் இருக்கு. 1 மார்க் மட்டும் தான் கவர் பண்ண முடியும். பாப்பா. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இதை வந்து கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. கொடுமை, இப்படிதான் போடுறது இதெல்லாம். ஓகே, போடுவோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 40 கிலோமீட்டர் ஹேஸ் டு பி கவர்டு பை பாயிண்ட் பி. பி டு கியூ பை கார் அண்ட் பைக். பி டு கியூ வந்து 40x. ஓகே, காரும் பைக்கும் கவர் பண்ணுது. கார் வந்து ஸ்பீடு. காரோட ஸ்பீடு வந்து y/2 மைனஸ் 7.5 from the point P towards point Q, but after covering x percentage of total distance in 10 hours. 7 y/2 minus 7.5. இது முதல்ல ப்ராப்பரா எழுத கத்துக்கணும். 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? y percentage of 40x. okay, if it stopped due to fuel shortage. okay, at the same time a bike, இது வந்து கார். பைக் வந்து started from Q towards P. ஃபர்ஸ்ட் இப்படி, இவன் வந்து பைக் வந்து இந்த சைடு. ஓகே, P towards P at the speed of 10 kilometer and reached same point in x hours. same point. எந்த பாயிண்ட்? ஸோ எந்த பாயிண்ட்? ஓகே, எப்படின்னா 40xல y percentage of 40x மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பைக் வந்து ரீச் ஆகிற இடம். ஓகேவா? இது டிஸ்டன்ஸ். அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா
10 hours சாரி 10 கிலோமீட்டர் வேகத்துல போறான், எக்ஸ் ஹவர்ஸ்ல ரீச் ஆயிடுவானா. அப்ப நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. ரெண்டு ஈக்குவேஷன்ல வந்து ரெண்டு ஒய்யும் இருக்கு, எக்ஸும் இருக்கு. ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம ஏதாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம் நினைச்சா. பேர் அந்த பேர்ல எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது, என்ன பரமசிவம் பார்க்க முடியல, இப்படி இருக்கு. ஒய் பவர் எக்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணு. 10y/2. இல்ல வேணாம் 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 வேணாம். அழிக்கணும்னா எப்படி அழிக்கிறது? அழிக்கவும் முடியல. ஓகே, எப்படி? ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒய் -15. அப்போ எனக்கு 2வும் 10ம் அடிச்சது அப்படின்னா எனக்கு 5. அப்போ 5y minus 5 into 15 is 75, which is equal to y into 4x/10. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதையும் அடிக்கலாம். சரி நெல்லு பார்ப்போம். செகண்ட் ஈக்குவேஷன் எப்படின்னா எனக்கு ஓகே 10x. ஓகே போடலாம் போடலாம், ஈஸி தான் ஈஸி தான் ஈஸி தான். உன்னால முடியும் உன்னால முடியும். ஓகே இப்போ வந்து இந்த 10x இருக்கு இல்லையா, 10x இந்த 10x இந்த சைடு கொண்டு வருவா. அப்படி வந்து அப்படின்னா எனக்கு 30x ஆகுமா? ஓகே இதை நீ அடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு y இன்டூ 40x/100. அப்போ எனக்கு 100ல அடிச்சோம் அப்படின்னா 10 கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? ஓகே. ஓ இந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு எக்ஸ் தானே கிடைக்குது. என்னடா இது? 30x. அப்போ 5y minus 30x is equal to 75. 1. வேற என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? ஈக்குவேஷன் கிடைக்கிற மாதிரி தெரியல. ஏன்டா ஏன்டா இப்படி கண்டுபிடிக்க முடியலங்க. எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே நான் நெய்தர் எக்ஸ் அண்ட் ஒய் போடுறேன். ஓகே கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஓகே இதுக்கப்புறம் வந்து 1 மார்க் எதுவும் இல்லை, அதனால நம்மளால அட்டன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்டே டிஏ அட்டன் பண்ணியிருக்கணும், அதனால நான் வந்து சப்மிட் கொடுத்துறேன். ஓகேவா? கடவுளே எப்படியாவது 5 கரெக்டா இருக்கணும்பா. ரெண்டு கரெக்ட், அருமைடா. அப்படியே இதை நான் அப்படியே அப்லோட் பண்றேன். 2.5 மார்க். எதுக்கு 10? எவ்வளவு வாங்கியிருக்கேன்? எங்கடா இங்கிலீஷ் டேட்டா? 40%. ரெண்டே ரெண்டு தான் கரெக்ட். 806வது ரேங்க். மொத்தம் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க? 1300 பேர் தான். எஸ்பி பிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பேர் அட்டன் பண்றாங்க. ஓகே சரி ஓகே. சரி இது வந்து நமக்கு ஒரு ப்ராக்டிஸ். சரி நீ வரப்போற மாக் டெஸ்ட் எல்லாம் வந்து அடிச்சு தூக்குறோம். ஓகேவா? ஓகே ரீசனிங் வந்து 37 எதுவுமே அட்டன் பண்ணல. ஜெனரல் அவேர்னஸ் 50%. சூப்பர். இங்கிலீஷ்ல அதே மாதிரிதான் 49%. சூப்பர் சூப்பர். ஓகே சரி நான் வந்து அப்படியே அப்லோட் பண்றேன். ஸோ வரப்போற நாட்கள்ல வந்து இன்னும் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? சரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அட்டன் பண்ணோம். ஸோ இனி பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வரப்போற நாட்கள். ஓகே டாடா பை பாய்.